நண்பர்களே, தேர்தல் ஆணையம், இந்த காவல்துறை இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை வாங்குவதை தடுக்க இருக்கிறாங்களா, இல்லை அதை தடுப்பவர்களை தடுக்க இருக்கிறாங்களா? இதுதான் கேள்வி. உங்களுக்கு டவுட்டே வேணாம். அதை தடுக்கணும்னு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பணத்தை கொடுக்கறதையும் வாங்குறதையும் தடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நம்மளை தடுக்கிறதுக்கான வேலையை தேர்தல் ஆணையமும் ஆதம்பாக்கம் காவல் நிலையமும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போது ஒரு பிரச்சாரம், நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 50-60 பேர் சேர்ந்து பேரணி பண்ண போகிறோம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம். ஏற்கனவே அம்பேத்கர் நகர் பகுதிகளில் நம்ம பல வீடுகளில் போய் ஸ்டிக்கர் அவங்களுக்கு கொடுத்து என் ஓட்டு விற்பனைகள் நான் ஓட்டு பணம் வாங்க மாட்டேன்னு ஒட்டியிருக்கிறாங்க. சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கே ஒரு பேரணியாக ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு 3 பேராக ஒரு 15 லைனில் நடக்க போகிறோம் இல்லையா? என்ன பெரிய ஒரு விஷயம்? இப்போ இந்த மாதிரி ஒரு பேரணி ஒரு அது அந்த ஏரியாவை சுற்றி வரும்போது அவங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நிறைய பேர் என் ஓட்டு விற்பனைகள்னு வீடு வீடாக நாங்கள் ஏற்கனவே சென்று பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நினைவூட்டல் வேண்டும். எப்படி நினைவூட்டுவோம்? இந்த மாதிரி ஒரு 40-50 பேர் வராங்க, இதை நினைவூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பேர் வாங்காமல் இருக்கிறதுக்கான உறுதி எடுத்தவங்கெல்லாம் அதை ஞாபகப்படுத்தி வாங்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வழி ஏற்படும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் ரூல் படி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன வந்தது? அனுமதி கொடுக்குறதுல என்ன வந்தது? ரைட் டு அசம்பிளி எங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. இது கூட தெரியாதா? இது கூட தெரியாத ஆட்களாக உட்காந்துருக்கிறீங்க. இந்த தேர்தல் அதிகாரி சொல்கிறாங்க, லக்ஷ்மி பிரியா பிஇ, பிறப்பிப்பவர், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, அவங்களுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர். என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமிச்சோம். ஆதம்பாக்கம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இவங்க சொல்கிறாங்க, அவர்களின் கடிதத்தில் ஆதம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நம்ம கொடுத்த அந்த பெட்டிஷன் மேலே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாருப்பாங்க, என்ற விழிப்புணர்வு பேரணியை 11/4/2026 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வீடு வீடாக சென்று நேரடியாக பிரச்சாரம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை. முதல்ல லெட்டர் படிக்க தெரியுமா? தமிழ் உங்களுக்குலாம் படிக்க தெரியுமாங்க? ஐயா காவல் ஆய்வாளர் அவர்களே, ஆதம்பாக்கம் காவல் ஆய்வாளர்களே, தமிழ் படிக்க தெரியுமா? படிக்க தெரிஞ்சதுன்னா எங்களோட லெட்டரை திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க. அதில் நாங்கள் ஏற்கனவே வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து விட்டோம், செஞ்சிட்ருக்குறோம். 120 இடங்களில் செஞ்சிட்ருக்குறோம். இந்த வாட்டி நாங்கள் என்ன கேட்டோம்? பேரணிக்கு அனுமதி கேட்டோம். வீடு வீடாக பேரணி போக முடியும். வீடு வீடாகனா வீட்டுக்குள்ளேயே பேரணி போக முடியும்? ரோட்டில் தானே பேரணியெல்லாம் போக முடியும் இல்லையா? ரோட்டில் தானே பேரணியெல்லாம் போக முடியும். அப்போது இன்ஸ்பெக்டர் பேர் என்ன இதில் குறிப்பிடலை. அந்த இன்ஸ்பெக்டர் மகான் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, நேரடியாக பிரச்சாரம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி. ஏன்னா நம்ம கேட்டது பேரணி ரோட்டில் அது அந்த ஏரியாவை சுற்றி வரத்துக்கு. என்ன, அங்குள்ள ஸ்லம் குடிசை குடியிருப்பு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கும் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட கூடும் என்பதால் 50 முதல் 60 நபர்கள் சேர்ந்து பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை. மேலும் மேற்படி நிகழ்ச்சியினை நடத்தும் அறப்போர் இயக்கம் சார்பாக 5 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்வதற்கும் மற்றும் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களும் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் விழிப்புணர்வு நடத்த காவல்துறை சார்பில் பரிந்துரைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 5 நபர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. 5 நபருக்கு பேரணி, 5 பேர் சேர்ந்து பேரணி போகணும்னு எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான காமெடியெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி இது டைப் பண்ணும்போதே லக்ஷ்மி பிரியாவுக்கு சிரிப்பு வரணும். 5 பேர் பேரணிக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோமேனு. அந்த ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டருக்காச்சும் என்னடா இதெல்லாம் ஒரு பொது அறிவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, வாங்காதீங்க, வாங்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நாங்கள் பேரணி பண்ணுறதுனால என்ன ஆயிரப்போகுது? நாங்கள் வீடு வீடாக சென்று ஆல்ரெடி பேசியாச்சு. ஒருத்தர் கூட, நாங்கள் இவ்வளோ ஆயிரக்கணக்கான வீடுகள் பேசியிருக்கிறோம், ஒருத்தர் கூட அப்ஜெக்ட் பண்ணல. எல்லாரும் வரவேற்றிருக்கிறாங்க, எல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தை பண்ணுங்க, ஸ்லம் குடிசை குடியிருப்பு மக்கள். இவரை முதல்ல ரிஃபார்ம் பண்ணணும். அந்த ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் என்பதை ரிஃபார்ம் பண்ணணும். ஸ்லம் மக்கள் வாக்குவாதத்தில் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இவங்களாம் அப்படிங்கிறது தெரியல. இவரெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிறதுக்கு லாயக்கு இருக்காங்க முதல்ல? இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கடிதம் எழுதலாமா? அங்குள்ள ஸ்லம் குடிசை குடியிருப்பு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கும் இப்போ தான் எழுதுகிறாங்க. இது இன்றைக்கி தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு இப்போ பெரிய மாற்றிட்டாங்க.
ஈவன் ஸ்லம் அப் டெவலப்மெண்ட் போர்டுன்னு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு லெட்டர்லேயே. இன்றைக்கி கேள்வி நம்ம என்ன எழுப்பணும்னா, பணம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. யாருக்கு? வேளச்சேரி தொகுதியுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் லக்ஷ்மி பிரியாவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஃப்ளையிங் ஸ்குவாடு முதல்ல என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய வண்டியெல்லாம் சோதனை பண்ணணும். இவங்க ஒருவேளை பணம் ஏதாவது இந்த அரசியல் கட்சிகளுக்கு சார்பாக இவங்கெல்லாம் ஏதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட வண்டிகள், இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு உட்பட்ட வண்டிகள், இது மூலமாகவே பணங்கள்லாம் போகுதா வருதா, இல்லை இவங்களை கண்காணிக்கணும். ஏன்னா அந்த பகுதிகளில் அவ்வளோ பணங்கள்லாம் கொடுக்குறாங்க வாங்குறாங்க அப்படின்னா அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்கணும், எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு துப்பில்லை வக்கில்லை அப்படிங்கிறது தெரியுது. நண்பர்களே, நாம் இதை சும்மா விடக்கூடாது. நாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும். இந்த தேர்தல் ஆணைய அர்ச்சனா பட்நாயக் அவர்களே, அதிகாரிகளே, நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அந்த லக்ஷ்மி பிரியா அவங்க முதல்ல வண்டியெல்லாம் சோதனை பண்ணுங்கள். இந்த இவங்க ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் இவங்க வண்டியெல்லாம் முதல்ல போய் அவங்கெல்லாம், ஏன்னா பணத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறத ஒரு நார்மல் பேரணியாக வீடு வீடாக சென்றுனே எங்கள் லெட்டரில் இல்லை, வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஏற்கனவே தற்பொழுது நாங்கள் இந்த கான்செப்டில் நாங்கள் பேரணியாக போகணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். எவ்வளோ நாள் ஆக போகுது? 2 பேர் 3 பேராக போனோன்னா அழகாக லைன் கட்டி ஒரு 15 லைன் போக போகிறோம். இப்போ அந்த ரோட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பேரணியில் நம்ம மெசேஜ் ப்ளக்கார்டு பிடிச்சிட்டு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கிற மெசேஜை காமிக்க போகிறோம். இந்த மெசேஜ் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரியும் அவங்க என்னோட மைண்ட் செட் என்ன? இப்போ நீங்கள் என்ன இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் விழிப்புணர்வு பெரிய அளவில் ஒரு செலிப்ரிட்டியெல்லாம் வச்சு டிவியெல்லாம் போடுங்கன்னு சொன்னோம். இனி வரைக்கும் அந்த மாதிரி டிவியில் எதுவும் அந்த மாதிரி தெரில. எந்த செலிப்ரிட்டியும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க கொடுக்காதீங்கன்னு பேச மாட்டுறாங்க. மாறாக அரசியல் கட்சிகள் சில பேர்லாம் பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் எதுவும் கேஸ் போட்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரில. இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? பேசாமல் எலெக்ஷன் கமிஷனை நீங்களே பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம், ஆல்ரெடி உங்கள் ஃபீல்டில் இதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அதிகாரிகள். சும்மா அப்படி அந்த ரோட்டு ஓரமாக நின்று அங்கங்கே செக் மட்டும் பண்ண வேண்டியது. பல ஏரியாக்களில் ஜிபே நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. போங்க செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போடணுமா இல்லையா? டிவி ஆடு போடணும்ல. ஜிபே எண்கள் வாங்கினால் ஜிபே வழியாக நீங்கள் பணம் வாங்கினீர்கள் என்றால் நாளைக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனைன்னு நீங்கள் டிவியில் ஆடு போட வேண்டியதானே தேர்தல் ஆணையம்? இல்லை பணம் உங்களுக்கு நேரில் கொண்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தண்டனை இருக்குது, கொடுப்பவர்களுக்கும் தண்டனை இருக்குது, எல்லாம் போடணும்ல. அப்போ இதெல்லாம் இங்கே போடாமல் எங்கே அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பேச வச்சு ஒரு வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரணுமா இல்லையா? இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன நடவடிக்கைகள், அந்த 1950 நம்பரும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன தான் பண்ணணும்? ஒரு மக்கள், அதாவது ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கக்கூடாதுங்கிறதால தேர்தல் ஆணையம் இப்படி வரைஞ்சு கட்டிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு, தேர்தலுக்கு எனக்கு ஓட்டு வேணும்னு பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுக்குறீங்க. எவ்வளோ கூட்டம் வேணாலும் நாங்கள் பார்க்குறோம். இதே ஸ்டாலின் கேட்டிருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? ஸ்டாலின் கேட்டிருந்தாருன்னா, ஐயா வாங்க ஐயா நடங்க ஐயா, நாங்கள் உங்கள் பின்னாடி 100 போலீஸோடு வரோம் அப்படின்னு தானே உட்காந்துருப்பாங்க, இந்த ஆதம்பக்கம் போலீஸ்லேருந்து எல்லா போலீஸும். அப்போ மக்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு பேரணி கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. 5 பேர் போய் பேரணி போங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள். இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம், இதெல்லாம் ஒரு காவல் நிலையம். இந்த ஆதம்பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை பூட்டு போட்டு தான் பூட்டணும். இவங்கெல்லாம் வேலையில் இருந்து என்ன கிழிக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? நண்பர்களே, தொடர்ந்து எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். மக்கள் மனதை ஓட்டுக்கு விற்பனை அல்ல, ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என்று தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் என்றால் இந்த மாதிரி நேர்மையற்ற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சிஸ்டத்தில். நேர்மையான சமூகம் அமையணும்னா இந்த மாதிரி இடையூறுகளை எல்லாம் தாண்டி தான் நம்ம அதை நோக்கி வேலை செய்யணும். தொடர்ந்து பயணம் செய்வோம், தொடர்ந்து போராடுவோம். அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.